மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சியுடன் கூட்டணி அமைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கிலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இப்படிதாங்க கரடியே காரி துப்புன மாதிரி மகாராஷ்டிரா மக்கள் திருமாவளவனை காரி துப்பி விரட்டி அடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியோட மகாராஷ்டிரா வெற்றியை ஜீரணிக்க முடியாம தமிழகத்துல பல பேர் கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. குறிப்பா இவர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இவர் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண லெட்டர் பேட் கட்சியோட விசிகே கட்சியோட தலைவர் நினைச்சிடாதீங்க. அண்ணன் இப்ப செம காரியத்தை பண்ணியிருக்காரு. மகாராஷ்டிரா தேர்தலில் அடி தூள் கிளப்பியிருக்காரு. இவருடைய கட்சியை நேஷனல் லெவல்ல எடுத்துட்டு போயிருக்காரு. இவர் ஒரு கருத்தை சொன்னார். இந்த தேர்தல் முடிவுகள் வந்தோன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதாவது பிஜேபியோட வெற்றியை தடுத்து நிறுத்தணும்னா வாக்குகளை ஒருங்கிணைக்கணும். யாரோட வாக்குகளை ஒருங்கிணைக்கணுமா? இஸ்லாமியர்களோட வாக்குகளை ஒருங்கிணைக்கணுமா? இஸ்லாமியர் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு இவருடைய அரசியலே கிடையாது. ஃபுல்லா ஜால்ரா அடிக்கிறது தான் இவருடைய வேலை. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, தலித்துகளோட வாக்களை ஒருங்கிணைக்கணும், அப்பதான் பிஜேபியை நம்ம வீழ்த்த முடியும் அப்படின்னு விஞ்ஞானபூர்வமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. இவர் இப்ப மட்டும் இப்படி கதறல, தொடர்ந்து கதறிட்டு தான் இருக்காரு. ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் தான் பெரிய ஒரு அறிவாளி மாதிரி காட்டிக்குவாப்ல. இப்படி ஞானி மாதிரி பேசுற திருமாவளவன் மகாராஷ்டிராவில் இண்டி கூட்டணிக்கு எதிராக இவருடைய வேட்பாளர்களை களத்தில் இறக்கி இருக்காரு. களத்தில் இறக்கி இவர் காட்டின பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இவருடைய கட்சிக்கு நேஷனல் கட்சி, தேசிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தையும் கொடுக்க போறாங்க. எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. போக்கர்டான் அப்படிங்கிற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி 1,26,940 வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கு. அங்க விசிகா மிகப்பெரிய டஃப்பை பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வாக்குகள் தெரியுமா வாங்கியிருக்காங்க? மொத்தமே வெறும் 97 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. 100 தாண்டல, வெறும் 97 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 26வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த தொகுதியில் நோட்டா வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா? 721 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனா இங்க வாய்க்கிலேயே பேசுவாங்க. இது மட்டும் கிடையாது. அடுத்த தொகுதி பாருங்க, அவுரங்காபாத் கிழக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி 93,274 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தைகளை கட்சி வெறும் 57 வாக்குகளை மட்டும் வாங்கி கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க. அங்க நோட்டாவுக்கு 1,289 வாக்குகள் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே நோட்டா கட்சி அப்படின்னு தமிழகத்தில் இனிமே எவனாவது சொன்னா அது விசிகேவா தான் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அந்த அளவுக்கு 100 கூட தாண்டலைங்க. அடுத்த புலம்பிரி அப்படிங்கிற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி 1,10,913 ஓட்டு வாங்கியிருக்கு. விசிகா வெறும் 216 ஓட்டை மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. அங்கேயும் நோட்டாவை மிந்தல. நோட்டா 824 ஓட்டு. இந்த லட்சணத்துல கட்சியை வச்சுட்டு ஊர்ல இருக்கிற எல்லா கட்சிக்கும் இவர் அட்வைஸ் பண்ணுவாப்ல, பிஜேபியை நான் தான் எதிர்க்கிறேன், அதாவது அகில இந்திய லெவலில் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு நான் தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை காட்டிக்குவாப்ல. ஆனா திமுக மட்டும் இல்லைன்னா தமிழகத்திலையும் விசிகாவோட நிலைமை நோட்டாவுக்கு கீழே தான் அப்படிங்கிறது இன்னைக்கு மகாராஷ்டிரா தேர்தல் எல்லாருக்குமே உணர்த்தி இருக்கு. இப்படி படுதோல்வி அடைஞ்ச திருமாவளவனை தமிழகத்தில் இருக்கிற மீடியாக்கள் எப்படி கொண்டாடி இருக்காங்க பாருங்க. திருமாவின் அடுத்த பாய்ச்சல், மராத்திய மண்ணில் மாஸ், விசிகா புது வியூகம். என்னையா வியூகம்? அங்கேயே கடுமையா தோல்வி அடைஞ்சு நோட்டாவோட போட்டிட்டு இருக்காங்க. ஆனா புது வியூகம் அப்படி எப்படின்னு கண்ணா பின்னாடி முட்டு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இந்த தொடர்ந்து ரிசல்ட் வந்துட்டே இருந்துச்சு. அப்ப வதந்தி டிவி அவன் என்ன செய்தியா போட்டிருக்கான் பாருங்க. மகாராஷ்டிரா முடிவில் திடீர் மாற்றம், மகாராஷ்டிராவில் முன்னிலையில் இருந்த பாஜக திடீர் பின்னடைவு. ஏதோ காங்கிரஸ் அங்க பிரம்மாண்டமா வெற்றி பெற போகுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா டைட்டில்லாம் போட்டிருக்கான். ஏன்னா அவங்கள திருப்திப்படுத்தணும், திமுகவை திருப்திப்படுத்தணும், திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கொத்தடிமை மீடியாக்களோட முதன்மை நோக்கமா இருக்கு. மக்களுக்காக என்னைக்குமே இவங்க பேச மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவோட கொத்தடிமை அந்த அரவிந்த் ராஜா அப்படிங்கிறவன் என்ன போட்டிருக்கான் பாருங்க. பார்லிமெண்ட்ல ஒரு ராகுல் காந்திக்கே மோடி டவுசர் நனையுது, இதுல இனிமே பிரியங்கா காந்தி வேற, ஆழ்ந்த அனுதாபங்கள்டா சங்கிகளா அப்படின்னு போட்டிருக்கான். ஏண்டா
முட்டா பசங்க எத்தனை பேர் பாராளுமன்றத்தில் வந்து உட்கார்ந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அசைக்க கூட முடியாது, அவரை வந்து நெருங்க கூட முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஏன்னா இந்த பப்பு ராகுல் இருக்காப்புல பாருங்க, 2014 இருந்து போராடிட்டு இருக்காப்புல. இனிமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காலில் விழாத குறை தான், கெஞ்சாத குறை தான். ஏன்னா என்னதான் போராடினாலும் மக்கள் மதிக்கவே இல்லை இந்த ஆளை. ஏன்னா மண்டேல மசாலாவே கிடையாது. பப்பு ராகுல் காந்தியே மண்டேல மசாலா இல்லை அப்படின்னு மக்கள் காரி துப்பிட்டு இருக்கையில அவருடைய தங்கை இவங்களுக்கு சுத்தமாக மசாலா இல்லை. அவங்க பேசலே தெரியும் மண்டையில ஒண்ணுமே கிடையாது. இப்படிப்பட்ட மூடர்கள் கூடாரம் எத்தனை பேர் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா அசைக்க கூட முடியாது. குறிப்பா அந்த அரவிந்த் ராஜா அப்படிங்கிறவன் திமுகவோட சொம்பு. திமுகவோட கிட்டத்தட்ட ஒரு 40 எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்தில் இருக்காங்க. அவனுங்களாலே ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஒத்தாள் வந்து அப்படியே தூக்கி நிப்பாட்ட போறாங்களா? அடே போங்கடா போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புகைப்படம் மிகப்பெரிய அளவில் வைரலாகிட்டு இருக்கு. த வின்னர் அப்படின்னு போட்டு ஆர்எஸ்எஸ் காரர் ஒருத்தர் வந்து சைக்கிளில் ரிட்டர்ன் போகிற மாதிரி ஒரு புகைப்படம். ஏன்னா மகாராஷ்டிரா தேர்தலில் ஆர்எஸ்எஸோட பங்களிப்பு அளப்பரியது, மிகப்பெரியது. இண்டை கூட்டணியில் இருக்கிறவனுங்க, இந்த பிஜேபிக்கு எதிராக பேசுகிறவனுங்களாம் ரொம்ப கனவுல இருந்தாங்க. நம்ம வந்து மகாராஷ்டிராவில் நம்ம தான்ப்பா வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு தெனாவிட்டா தெரிஞ்சாங்க. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி வெறும் 9 இடங்களில் தான் வெற்றி பெற்றுச்சு, படுதோல்வி அடைஞ்சுது. அதனால் இவனுங்க பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு விழா வருது. அப்போ ஆர்எஸ்எஸை தொடங்கின மகாராஷ்டிராவிலேயே பிஜேபியோட ஆட்சி இருக்காது அப்படின்னு மார்தட்டி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் களத்தில் இறங்குச்சு. இன்னைக்கு தேர்தல் முடிவுகளை தலைகீழாக மாற்றிருக்காங்க. ஆர்எஸ்எஸோட வேலை உண்மையிலே சூப்பரான வேலை செஞ்சிருக்காங்க. எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வீடு வீடா போய் மக்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட ஓட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனோட பாதிப்பு நேரடியாக பிஜேபிக்கு கிடைச்சது. அதை சரி பண்ணுறதுக்கு ஆர்எஸ்எஸ் தீவிரமாக முயற்சி பண்ணாங்க. அதில் சக்சஸும் கிடைச்சிருக்கு, ஓட்டிங் பர்சன்டேஜும் உயர்ந்திருக்கு, பிஜேபியோட சீட்டும் உயர்ந்திருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணம் ஆர்எஸ்எஸோட சுயநலம் இல்லாத உழைப்பு அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புகைப்படம் மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாஸ் கான் அப்படின்னு ஒரு நடிகர். இவர் மகாராஷ்டிரா தேர்தலில் போட்டிட்டாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்ஸ்டாவில் மட்டும் கிட்டத்தட்ட 5.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்து என்ன பயன்? இவருக்கு கிடைச்ச வாக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 155 வாக்கு தான் கிடைச்சிருக்கு. இது இன்னைக்கு தமிழகத்தில் செம வைரலாக போயிட்டு இருக்கு. இதை வச்சு விஜய்க்கு நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. தலைவா, உனக்கு ரசிகர்கள் எல்லாமே இருக்காங்க, திரையில் உன்னை ரசிக்கிறாங்க, ஆனால் கிரவுண்டில் ரசிப்பாங்களா? உன்னுடைய ரசிகர்களுக்கே பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு விஜய் அன்னைக்கு ஓட்டிட்டு வர்றாங்க. ஏன்னா களம் வேறு, நடிப்பு வேறு, சினிமா வேறு, சோசியல் மீடியா வேறு அப்படிங்கிறத இவருடைய தோல்வி இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே உணர்த்தி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான செய்தி, கர்ணாவுக்கு முடிவு கட்டிய கங்குவா அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த கங்குவாவை நொங்குவாவாக்குன எல்லாருமே இந்த செய்தியை கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, சூர்யாவை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருந்தாங்க. அந்த படத்தோட பேர் கர்ணானெல்லாம் டைட்டில் வச்சாங்க. பயங்கரமாக முதல் கட்ட பணிகளுக்கே 10 கோடி செலவு பண்ணிச்சு அந்த தயாரிப்பு நிறுவனம். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, எப்பா கங்குவாவுக்கு கிடைச்ச அடி பயங்கரமான அடியாக இருக்குது, ஒன்றை வச்சு படம் எடுத்தோம்னா நீ ஏன்னா ஒவ்வொரு இடத்துல போய் அரசியலை வந்து வாமிட்டு எடுத்துகிட்டு வர்ற, கண்ணா பின்னான்னு அவதூறு பரப்பிட்டு வர்ற, அதனால தான் உனக்கு இந்த நிலைமை, ஒன்றை வச்சு படம் எடுத்தோம்னா நாங்களும் நடுத்தெருவுக்கு வந்துருவோம் போல இருக்கு அப்படின்னு சூர்யாவை வச்சு கர்ணா படம் எடுக்க இருந்த அந்த ப்ரொடியூசர், எப்பா இனிமேல் உன் சவகாசமே வேணாம், என்னுடைய 10 கோடி போனாலும் போட்டோம் அப்படின்னு இந்த படத்தை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. இனிமே அந்த சூர்யா போன்ற ஆட்கள் எல்லாம் கொஞ்சமாவது வாய் அடக்கிட்டு பொத்திட்டு இருப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம். இல்லைனா இதே நிலைமை தொடர்ந்து ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இந்த தகவல்களை பற்றி, இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.